கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்ருக்கிறோம். இதுவரைக்கும் 54 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 55ஆம் பாகத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். கடைசியாக பார்த்துருந்த மறைக்கப்பட்ட பிறன் அப்படின்னு தலைப்பில் ஒரு சில உண்மைகளை பார்த்துருந்தோம். மறைக்கப்பட்ட பிறன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஸோ விசேஷமாக உலகத்துக்குள்ளே தெரியாத ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கக்கூடிய விதங்களை குறித்து ரொம்ப அருமையாக வேதாந்தத்தில் சொல்லியிருந்தான்னு சொல்லி கவனிக்கிறேன் இல்லையா. ஒரு வசனம் படிக்கலாமா? மத்தேயுல 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன்கிட்டையும் பிறனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தையும் அன்பு கூறுவது தான் பிரதானமான கற்பனைன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையை சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. இந்த பிறன் இவர் யாருன்னு தெரியாமல் தான் இவ்வளோ காலம் உலகத்துக்குள்ளே நம்ம உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, இவங்க எல்லாருமே நம்ம பிறன் சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் ரொம்ப தெளிவாக பிறன் யாருன்னு சொல்லக்கூடிய உண்மையை நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட பகிர்ந்து கொடுத்துட்டான்ற ஒரு உண்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்னு தலைப்பின் கீழாக ஒரு சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளை குறித்து அநேகர் அநேக விதமாக பார்த்திங்கன்னா அதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. விசேஷமாக அதன் அடிப்படையில் சில பேர் சபைகளையே உருவாக்கி நடத்திட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேதாகமத்தின் அடிப்படைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தைக்குள்ளே அவர் விரும்பக்கூடிய சத்தியங்கள், திட்டங்கள் இருக்குது அப்படின்ற காரியங்களை நாம் ரொம்ப ஆழமாக பார்த்துட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால தான் பாடத்தினுடைய தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை நம்ம வேதாந்தத்தின் எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்த ஓய்வு நாளை குறித்து என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது, அதை யார் ஃபாலோ பண்ணணும், எதுக்கு ஃபாலோ பண்ணணும், நமக்கும் ஓய்வு நாளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நாம் அதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக உண்மைகள் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கான அடிப்படையான சில விஷயங்கள், மூகாந்திரங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கற்பனை அப்படின்ற ஒரு காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும் சொல்லி பார்க்குறோம். ஸோ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா 6 நாட்கள் கிரியை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பாகங்களையும் அவர் சொல்லி காமிச்சார். அப்போ அதன் அடிப்படையில் நம்முடைய தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஓய்வு நாள் கற்பனையை உள்ளே கொண்டு சட்டமாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த சட்டங்களை படிக்க ஆரம்பிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பார்த்தீங்களா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த வேதாகமத்தில் கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து பிதாவாகிய தேவன்கிட்ட போன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொதுவாக இருக்கக்கூடிய சட்டம். அப்போ இந்த வேதாகமத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு கற்பனை தான் இந்த ஓய்வு நாள்ன்ற ஒரு வசனத்தை இப்போ நம்ம படிச்சிட்டோம். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக அனுசரிக்கணுன்ற விஷயத்தை சொல்லி காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்போது எது ஓய்வு நாள் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா இந்த கற்பனைகள்லாம் அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் இருந்து மோசே மூலமாக விடுதலை பண்ணி வனாந்திரத்தில் உள்ள என்ட்ராகும்போது அந்த ஜனங்களுக்கு பசி உண்டாயிருச்சு, நிறைய தேவைகள் வருது அவங்களுக்கு. அதனால் எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்தார். எப்படி கொடுத்தான்னு சொல்லி கவனிக்கும் போது வானத்திலேருந்து மன்னாவை அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறார். இந்த மன்னாவை சொல்லும் போது தான் இந்த நாட்களுக்கான சில விசேஷமான முறைமைகளையும் உள்ள சொல்லி காமிச்சிருக்கார்.
படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். பாத்தீங்களா? இப்போ ஓய்வு நாள் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது வேதாந்தத்தில், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எது ஓய்வு நாள் அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம உள்ளே போகும்போது நமக்கு தெரிஞ்ச வகையில் எத்தனை நாள் இருக்கு நமக்கு தெரியணும். அப்படி தெரிய ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் படிக்கும்போது அதில் 4-5 வசனம் படிக்கும்போது 6 நாள் சொல்லக்கூடிய ஒரு நாட்களை இங்கே கொண்டு வரார் உள்ள. அப்போ 6 நாள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வேதாந்தத்துக்குள்ள இல்லையா? அப்புறமா இதில் எது ஓய்வு நாள் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இந்த நாட்களை இதோடு நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறார். அப்போ உலகத்துக்குள்ளே வரும்போது இந்த நாட்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் வேதாந்தத்துக்குள்ள நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பெயர்கள் கொடுக்கப்படவில்லை. அப்போது இந்த நாட்களை பேஸ் பண்ணி தான் உலகத்துக்குள்ளே பெயர்கள் எடுத்துருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த உலகம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன நாட்களுக்குரிய காரியங்களை மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ எத்தனை நாளை கண்டுபிடிச்சோம்? இப்போ நம்ம 6 நாளை கண்டுபிடிச்சோம் இல்லையா? அடுத்த சில வசனம் படிக்கலாமா? பாருங்கள், அதிலே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23-26 படிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்ன நாள் இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள் சொல்லி காமிச்சார். அப்போ எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, 6 நாட்கள் நீங்கள் மன்னா பொறுக்கலாம். 7ஆவது நாள் கர்த்தருக்குரிய பரிசுத்தமான ஓய்வு நாள் சொல்லக்கூடிய ஒரு நாளை உள்ள கொண்டு வரான்னு சொல்லக்கூடிய வசனத்தை படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்த வசனம் படிங்க. 26ஆம் வசனம். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. நல்லா கவனிச்சுங்க வசனத்தை. 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது தெளிவுபடுத்தாரா? அப்போ உங்களுடைய பார்வையில் நம்முடைய எண்ணங்களில் என்ன கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 நாட்களில் இப்போ நம்ம போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? 1 2 3 4 5 6 7 போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? இதில் எது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7ஆவது நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தெளிவுபடுத்திட்டான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போது இந்த ஓய்வு நாள் நம்முடைய உலகத்தின் வழக்கத்தின் அடிப்படையில் முதலாவது நாளா கடைசி நாளா, அதாவது வாரத்தின் முதலாம் நாளா கடைசி நாளான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உள்ளே வரும்போது அது வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? எந்த வசனத்தின் அடிப்படையில் படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். பார்த்தீங்களா? ஓய்வு நாள் முடிந்து வாரத்தினுடைய முதலாம் நாள் வருகிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ ஓய்வு நாள் வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படின்ற ஒரு காரியத்தை தெளிவாக வேதாந்தத்தில் வசனத்தின் அடிப்படையை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு உண்மைகள் தெளிவாக இருக்கும். மொத்தம் 7 நாள் இருக்குது. அதில் 7ஆம் நாள் ஓய்வு நாள், அது வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் இல்லையா? ஓகே, இப்போ இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் முடிஞ்சிச்சுன்னா வாரத்தினுடைய முதலாம் நாள் அங்கே தொடங்கின்ற ஒரு உண்மையும் நமக்கு தெரியும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ வேதாமத்துக்குள்ளாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சட்டம் இந்த ஓய்வு நாளை யார் அனுசரிக்கணும், எப்படி அனுசரிக்கணும் அப்படின்ற சில உண்மைகளை சொல்லியிருக்காரு. அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல. சரிங்களா? பாருங்க, யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுபடியும் படிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பார்த்தீங்களா?
ஸோ இப்படி ஓய்வு நாளுக்குரிய சட்டங்களை அங்கே சொல்லி காமிச்சான்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த ஓய்வு நாளில் யார் யாரெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லி காமிச்சாரு. நீ செய்யக்கூடாது, உன் குமாரன், உன் குமாரத்தி, உன் வேலைக்காரன், உன் வேலைக்காரி, உன் மிருக ஜீவன்கள், உன்னுடைய பக்கத்தில் கூடிய அந்நியன், இவங்க யாருமே அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது. இது கர்த்தருக்காக ஓய்ந்திருக்கக்கூடிய இளைப்பாறக்கூடிய ஒரு முக்கியமான பரிசுத்தமான ஒரு நாளும் கூட அவர் சொல்லி காமிச்சார். அந்த வசனத்தை படிக்கலாமா? பாருங்க, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருத ஆனாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரி இளைப்பாற வேண்டும். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பிரமாணங்களை ரொம்ப உறுதியாக தெளிவாக நமக்கு சொல்லி காமிச்சான்ற விஷயங்களை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாளை எவ்வளவு சின்சியராக சீரியஸாக அனுசரிக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஸ்ட்ரிக்ட் கமாண்டை பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில வசனங்களை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா? படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமத்தில் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன். பார்த்தீங்களா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீங்கள் ஆசரிக்கணும்னு சொல்லிட்டார் நம்முடைய தேவன். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கலைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். பார்த்தீங்களா? கொலை செய்யணும். ஒருவேளை அந்த நாளில் வேலை செய்தீங்கன்னா ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன், அதாவது கொலை செய்யணுன்றதை அங்கே தெளிவாக சொல்லி காமிச்சான்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா? அடுத்து பாருங்கள், சில வசனங்கள் படிக்கலாம். யாத்திராகமத்தில் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாது இருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றார். பார்த்தீங்களா? ஸோ இந்த ஓய்வு நாளில் நெருப்பு கூட மூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய கட்டளைகளை நமக்கு தேவன் கொடுத்துட்டான ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த கட்டளைகளில் தேவன் யார்கிட்ட கொடுத்தாரு? முதல்ல இந்த கட்டளைகளை யார் கடைபிடிக்கணும் முதல்ல நமக்கு தெரியணும். சரிங்களா? படிக்கலாமா? சில வசனங்கள் பாருங்கள். யாத்திராகமத்தில் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறையினரோடும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். பார்த்தீங்களா? இந்த ஓய்வு நாள் சொல்லக்கூடிய இந்த விசேஷமான கட்டளைகளை யார் கடைபிடிக்கணும்னு சொல்லி கவனிக்கும் போது இஸ்ரேல் புத்திரர் தலைமுறை தோறும் இதை கடைபிடிக்கணும்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போது இந்த நாளுக்குரிய கட்டளைகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வேதாமத்தில் கண்டிப்பாக சொல்லியிருந்தாண்ட ஒரு காரியங்களை படித்தோம். ஒரு வேளை அந்த ஓய்வு நாளில் மீறி சில வேலையை செய்துட்டாங்கன்னா அவங்க கட்டாயமாக கொலை செய்யப்பட வேண்டும், ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவுன்ற ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இவ்வளோத்தையும் தெரிஞ்ச ஜனங்கள் அதை மீறி என்ன பண்ணிக்காங்கன்னா சில வேலைகளை அங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க நிலைமைகள் என்னன்றது இப்போ நம்ம படிக்கலாம். பாருங்கள். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் தொடர்ந்து படிங்க. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். பார்த்தீங்களா? ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கும் போது ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிட்டு இருந்தார். எதுக்கு விறகு பொறுக்குவாங்க? சமையல் செய்கிறதுக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்வாங்க இல்லையா? அப்போ இந்த காரியம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே நடந்தது என்ன? படிங்க. 33ஆம் வசனம். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். பார்த்தீங்களா? அந்த மனுஷனை கொண்டு சிறைப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் மோசையை கூப்பிட்டு சிம்பிளாக நேர்மையாக ஒரு பதில் சொல்லிட்டார். அவர் சாகடிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டார். அவர் நம்ம என்ன பண்ண முடியலன்னா ஒரு கேள்வியை கூட தேவன் முன்னாடி வைக்க முடியல. ஏன்னா அது தேவனுக்குரிய ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். அதனால் நீங்கள் சிம்பிளாக சாகடிச்சிருங்க, கல்லெறிஞ்சு சாகடிச்சிருங்க, கொன்றுங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க செய்துட்டாங்க பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு இந்த ஒரு நாளுக்கான முக்கியத்துவத்தை வேதாமத்தில் நம்முடைய தேவன் கொடுத்துருக்கார்.
அப்போ நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாகம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாளை நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்முடைய ஞானத்துக்கு ஏற்றபடி அறிவுக்கு ஏற்றபடி புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆனால் அப்படி கூடாது என்ற ஒரு நோக்கத்தினால இந்த ஓய்வு நாளுக்குரிய கட்டளைகளை ரொம்ப தெளிவாக கண்டிப்புடன் என்ன பண்ணார்னா நடத்தி செயல்படுத்தி காமிச்சா நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக இல்லையா. அப்படின்னா இந்த ஓய்வு நாளுக்குரிய விசேஷமான உண்மைகள் என்னன்றது நமக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. இந்த ஓய்வு நாளில் ஜனங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அனுசரிக்கணுன்ற விஷயத்தில் இன்னும் சில வசனங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. பாத்தீங்களா? அப்போ கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அங்க தீர்க்கமாக சொல்லிட்டார் நம்முடைய தேவன். அப்போ இந்த ஓய்வு நாளுக்குரிய கட்டளைகளை சரியாக புரிந்து கொண்டு அது சொல்லப்பட்ட உண்மைகளை சரியாக கடைபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அவங்க சொல்லி காமிச்சிருக்கான்ற விஷயத்தையும் இப்போ நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஓய்வு நாளில் இந்த ஓய்வு நாளை குறித்து சில விதிவிலக்கு எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு காரியங்களை என்ன போகிறோம்னா இப்போ நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்கள், இதில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இதில் யார் யாரெல்லாம் இந்த விதிவிலக்கு பெற்றவர்கள்? விதிவிலக்கு பெற்றவர்கள்லாம் என்ன அர்த்தம் சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த ஓய்வு நாளில் நீங்கள் இப்படி அனுசரிக்கணும், இதில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் சட்டங்கள் கொடுத்துருக்கும் போது இந்த சட்டத்திலிருந்து சில விதிவிலக்கு பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றதை இப்போ நம்மளுடைய கேள்வியாக இருக்கும்போது யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி படிக்கலாமா? பாருங்கள், 2 ராஜாக்கள் 11 அதிகாரம் 5-7 வசனங்கள் படிங்க. 2 ராஜாக்கள் 11 அதிகாரம் 5 வசனம் முதல் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 பங்கு ராஜாவின் அரண்மனை காவல் காக்க வேண்டும். 7 வசனம். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பங்கு பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். பாத்தீங்களா? அப்ப காவல் காக்கிறவங்க அந்த காட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளில் தங்களுடைய வேலைகளை செய்யலாம்னு சொல்லக்கூடிய விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த வசனம் படிக்கலாமா? நெகேமியாவில் 13 அதிகாரம் 22 வசனம். நெகேமியா 13 அதிகாரம் 22 வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. பாத்தீங்களா? லேவியர்களுக்கும் சில எக்ஸம்ஷன்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 1 நாளாகமம் 9 அதிகாரம் 32 வசனம். 1 நாளாகமம் 9 அதிகாரம் 32 வசனம். அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. பாத்தீங்களா? அப்போ ஓய்வு நாள் தோறும் அந்த ஓய்வு நாளில் யார் வேலை செய்யலாம்? கோகாத் புத்திரர். அப்போ கோகாத் புத்திரர் பார்த்தீங்கன்னா அவங்க லேவியின் வம்சத்தில் தான் வராங்க. கோகாத் புத்திரர் மாத்திரம் என்ன பண்ணலான்னா இந்த ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்போ அவங்களும் அந்த நாளில் அந்த வேலைகளை செய்யலான ஒரு காரியத்தையும் சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்த வசனம் படிக்கலாமா? பாருங்க, என்னாகமம் 28 அதிகாரம் 9-10 வசனங்கள். என்னாகமம் 28 அதிகாரம் 9 வசனம் முதல். ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக 1 வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பான பலியும் செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். பாத்தீங்களா? அப்போ ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் வேலை செய்யலான்னு சொல்லக்கூடிய சட்டங்களும் நமக்கு தெளிவாக வேதாந்தங்களில் கோடிட்டு காமிக்கப்பட்டிருக்கின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஓய்வு நாளுக்கு குறித்த விசேஷமான கற்பனைகள் அப்படின்ற ஒரு காரியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள கடந்து வரும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா விசேஷ விதமாக
ஓய்வு நாளே அநேக காரியங்களை செய்து காமிச்சிருக்காரு. அது அன்னைக்கு இருந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வேதபாரர்களுக்கும் தவறாக தெரிந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு அது தவறாக தெரியல. காரணம் என்னன்னா, இந்த ஓய்வு நாள் குறித்த கட்டளைகளில் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால நமக்கு தவறாக தெரியல, தவறும் இல்லைன்ற ஒரு காரியத்தை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். சில வசனங்களை படிக்கும்போது பார்க்கலாமா? பாருங்க, மத்தேயுல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பாத்தீங்களா, சீஷர்கள் பசியா இருக்கிறாங்க, கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் சொல்ல வராங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய அரைசுக்கிறதுக்கு பின்னாடி போறவங்க ஒவ்வொரு சட்டத்திலையும் தெளிவா இருக்கணும், அதை தெளிவாக பின்பற்றணும். ஏன்னா அவங்க யாருக்கு பின்னாடி போறாங்க? இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போறாங்க. அதே மாதிரி தான் நாமளும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போகும்போது ஒவ்வொரு சட்டத்திலும் தெளிவாக இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறார். இதை நான் ஏன் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, சீஷர்கள் ஓய்வு நாளில் பயிர் வழியாக போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய கதிர்களை கொய்து சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கதிர்கள், அந்த விளைச்சல்கள் யாருது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இல்லை சீஷர்கள் தான், யார்தோ ஒருத்தருது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல போகும்போது இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது. நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போகும்போது இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்ற ஒரு காரியத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்லா தெரிஞ்சு வச்சதுனால தான் சீஷர்கள் கூட இந்த ஒரு காரியத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தார். பாருங்க, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிறருடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம், நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. பாத்தீங்களா, பிறனுடைய விளைச்சல போயிட்டீங்கன்னா கையில் தான் நீங்கள் கொய்து சாப்பிடணுமே தவிர அரிவாளை போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கும்போது எவ்வளோ துல்லியமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து பிரமாணங்கள் கைகொள்கிறார் அப்படின்னு உண்மைகளை நோட் பண்ணி வச்சிருக்கார், ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, ஆணித்தரமாக எழுதி காமிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி போகக்கூடிய நாமும் ஓய்வு நாள் குறித்த கட்டளைகளில் தெளிவாக இருக்கணுன்றது தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம். அதை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக இங்கே சொல்லிட்டு இருக்கான ஒரு காரியங்களை படிக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இப்போ தொடர்ந்து படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். பாத்தீங்களா, ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரி முன்னாடி வைக்கிறாங்க. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்விராமல் ஓய்வு நாளை வேலை நாளை ஆக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? பாத்தீங்களா, அப்போ ஆசாரியர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு நாட்களில் வேலைகளை செய்யலாம்னு சொல்லக்கூடிய விதிவிலக்கு இருக்கின்ற ஒரு காரியத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காமிக்கிறாரு. இதை குறித்து தான் ஏற்கனவே படிச்சிருந்தோம் இல்லையா? என்னாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை படிச்சிருந்தோம். அதே மாதிரி 1 நாளாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலையும் படிச்சிருந்தோம். நெகேமியாவில் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலையும் படிச்சிருந்தோம் இல்லையா? அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு, சில வேலைகளை செய்திருக்காரு. அது எதுவுமே தவறு கிடையாது. காரணம் என்ன? அவர் ஒரு பிரதான ஆசாரியன் அப்படின்ற ஒரு காரியங்களை நம்முடைய வேதாகமத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எழுதி வச்சிருக்கிற ஒரு உண்மைகளையும் நமக்கு தெரிஞ்சு பார்க்கிறோம். படிக்கலாமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா, அப்போ எல்லா வகையிலுமே நமக்காக நம்மளை புரிந்து கொள்வதற்காகவே பிரதான ஆசாரியன் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கான ஒரு உண்மைகளையும் இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, வேதாமத்துக்குள்ள ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்ட அடிப்படையான சில நியமங்கள் என்னென்ற மாற்ற என்ன பண்ணிக்கோன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம உள்ளே போகும்போது சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். எந்த வசனத்தை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, யாத்திராகமத்தில் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் நியாயப்பிரமாணம் என்பது வேற, கற்பனைகள் அதாவது கமாண்ட்மெண்ட்ஸ் என்பது வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இதை வச்சுட்டு என்ன புரிஞ்சுக்க முயற்சி செய்யறான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கமாண்ட்மெண்ட்ஸ் என்பது கற்பனைகள், லா என்பது நியாயப்பிரமாணம். அப்போது நியாயப்பிரமாணத்தை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக நிறைவேற்றினார். அப்போது கமாண்ட்மெண்ட்ஸில் கற்பனைகளை சொல்லப்பட்ட அந்த ஒரு ஓய்வு நாளில் நம்ம அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அநேகர் பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்போது நாம் கண்டுபிடிக்கணும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இவ்வளோ தூரம் தேவனுடைய சட்டங்களை தெளிவாக சொல்லியிருக்கும் போது இந்த கற்பனைகளாகிய கமாண்ட்மெண்ட்ஸும் இந்த லாவாகிய நியாயப்பிரமாணமும் ஒன்றா வேற வேறையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஒரு காணொளியில் கட்டாயமாக இதனுடைய கிருபையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் இப்போ பார்த்த ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாளுடைய அடிப்படையான காரியங்களை நீங்கள் வேதத்தோடு இணைந்து நம்முடைய இயேசு கிருபையின் அடிப்படையில் நல்லா பாருங்கள். அடுத்த ஒரு காணொளியில் கட்டாயமாக கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.